நிகழ்ச்சியில் தொடர்வது வரவேற்புரை. வாழிய நீ தமிழ்தாய்க்கு கிட்டும் பெருமை நின் பெருமை. எழுந்திரு நீ இளம் தமிழா, குறைதவிர்க்க ஆழி நிகர் அணி சேர்ப்பாய். பொருள் சேர்ப்பாய், இன்பத்தை ஆக்குவிப்பாய். ஊழியம் செய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் உணர்வு கொண்டே எனும் பாவேந்தரின் மொழிக்கொப்ப இலக்கிய வட்டம் அமைத்து தமிழர்தம் பெரும் சொத்தாம் புறநானூற்றுக்கு பெரும் விழா இலக்கியத்தின் சீர்மிகு ஆசானும் மாணாக்கனுமான முனைவர் இரா பிரபாகரன் அவர்களின் வரவேற்புரை. ஐயா முனைவர் பிரபாகரன் அவர்களை வரவேற்புரை நல்க வருமாறு வேண்டுகின்றோம். ஐயா பிரபாகரன். பேராசிரியர் பெருமக்களே, அறிஞர்களே, தமிழ் ஆர்வலர்களே, என்னை வியக்க வைத்த சிறுவர்களே, சிறுமியர்களே, பெரியோரை வியத்திலும் இளமை என்றார் கணியன் பூங்கொண்டனார். ஆனால் இந்த சிறுவர்களை கண்டு நான் வியக்கிறேன். அவர்கள் பாடிய பாடல்களையும் அவர்கள் ஒப்பித்த பாடல்களையும் கண்டு என்னால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. உலக வரலாற்றிலேயே முதலாக புறநானூற்றுக்காக மாநாடு நடத்துவது இதுதான். இங்குதான் அந்த மாநாடு நடைபெறுகிறது. அதுதான் இந்த மாநாட்டினுடைய தனிப்பெரும் சிறப்பு. ஆனால் இத்தனை பேரும் நீங்கள் இந்த நாட்டிலே பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு வந்திருப்பது இன்னும் அதற்கு மிக பெரும் சிறப்பு. 10 ஆண்டுகளுக்கு முன் நானும் என் நண்பர்களும் கூடி வாஷிங்டன் வட்டாரத்தில் தமிழ் இலக்கிய ஆய்வுக் கூட்டம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில் தமிழ் இலக்கியங்களை முறையாக தொடர்ந்து படித்து வருகிறோம். முதல் 5 ஆண்டுகளில் திருக்குறளை படித்து முடித்தோம். திருக்குறளை பல உரைகளோடு ஒப்பிட்டு பார்த்து, எங்கள் வாழ்க்கை அனுபவங்களோடும் ஒப்பிட்டு பார்த்து கலந்துரையாடி படித்தோம், பயன்பெற்றோம். பன்னாடு மாநாடு நடத்தினோம், வள்ளுவருக்கு ஒரு சிலையும் நாட்டினோம். திருக்குறள் படித்து முடித்த பிறகு எதை படிப்பது என்ற கேள்வி எழுந்தது. நான் புறநானூறு படிக்கலாம் என்று சொன்னேன். என் நண்பர்கள் புறநானூறு படிப்பது கடினம், அது நம்மால் முடியுமா என்று கொஞ்சம் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் முயற்சி செய்தால் முடியும் என்று சொன்னேன். எங்களுடைய விடாமுயற்சியின் காரணத்தினாலே கடந்த 5 ஆண்டுகளாக புறநானூற்றை படித்து முடித்தோம். அதிலுள்ள அத்தனை பாடல்களையும் அருஞ்சொற்களுக்கு பொருள் புரிந்து கொண்டு பல உரைகளோடு ஒப்பிட்டு பார்த்து படித்து முடித்தோம். நாங்கள் படித்ததோடு மட்டுமல்லாமல் பலமுறை வினாடி வினா விடை போட்டிகள் நடத்தி, ஆண்டுதோறும் கருத்தரங்கங்கள் நடத்தி, புறநானூற்றில் நாங்கள் புரிந்து கொண்டதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டோம். வாஷிங்டன் வட்டாரத்தில் உள்ள நண்பர்கள் தமிழ் இலக்கியம் படிக்க பார்த்து மற்றவர்களுக்கு அந்த தமிழ் இலக்கியம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நண்பர் மலர் செல்வன் அவர்களுடைய தலைமையில் கடந்த சில ஆண்டுகளாக சிலர் திருக்குறள் படித்து வருகிறார்கள். கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள தமிழ் நண்பர்கள் புறநானூறு படித்து வருகிறார்கள். இதுபோல் எங்களை போன்ற தமிழ் ஆர்வலர்களின் முயற்சிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக நடப்பதுதான் இன்றைய மாநாடு. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள நூல்களில் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அது 2300 ஆண்டுகளுக்கு முன் தொல்காப்பியரால் எழுதப்பட்டது. அந்த நூலில் தொல்காப்பியர் என்ப, மொழிப, என்மனார் புலவர் என்றெல்லாம் 200க்கு மேற்பட்ட இடங்களில் மற்ற இலக்கணங்களை மேற்கோள் காட்டுகிறார். அதனால் அவருக்கு முன்னதாகவே 2300 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இலக்கணங்கள் இருந்திருக்க வேண்டும். இலக்கணங்கள் இருந்திருக்க வேண்டுமானால் இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டும். இலக்கியத்திலிருந்து எடுக்கப்படுவதுதான் இலக்கணம். எள்ளிலிருந்து எடுக்கப்படுவது எண்ணெய். அதுபோல் இலக்கியத்திலிருந்து தான் இலக்கணம் வருகிறது. இலக்கணத்தால் தான் இலக்கியம் வளர்கிறது. இதுதான் இலக்கியத்துக்கும் இலக்கணத்துக்கும் உள்ள தொடர்பு. இலக்கியம் இருந்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்னதாகவே நமது மொழி எழுத்து வடிவத்தில் இருந்திருக்க வேண்டும். அதற்கு முன்னதாகவே பேச்சு வழக்கில் இருந்திருக்க வேண்டும். இப்படி நீங்கள் பின்னோக்கி கணக்கிட்டு பார்த்தால் தமிழ் மொழி
பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பேச்சு வழக்கிலும் எழுத்து வடிவத்திலும் இலக்கியங்களிலும் இலக்கணங்களிலும் சிறந்து விளங்கி வருகிறது என்பது தெளிவு. நம்மிடத்தில் இலக்கியங்கள் இருந்தாலும் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் தனிப்பாடல்கள். நம்மிடத்திலே ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பெருங்கதையாக எழுதுகின்ற வழக்கம் அந்த காலத்தில் இல்லை. நம்மிடையே இருந்த தனிப்பாடலெல்லாம் எப்படி எழுத வேண்டும் என்று தொல்காப்பியர் இலக்கணம் வகுக்கிறார். ஒரு பாட்டை எப்படி, அந்த பாட்டினுடைய பொருள் எதுவாக இருக்க வேண்டும், எதை பாட வேண்டும் என்று இலக்கணத்திலே அகம் என்றும் புறம் என்றும் பிரிக்கிறார். அகம் அல்லது அகத்திணை. அகம் என்றால் உள்ளே என்று பொருள். கணவனுக்கும் மனைவிக்கும் காதலனுக்கும் காதலிக்கும் இடையே நிகழ்கின்ற நிகழ்வுகள், அவருடைய உள்ளத்து உணர்வுகள், இவையெல்லாம் வெளியிலே வெளிப்படையாக பேச முடியாதவை, பேசக்கூடாதவை. ஆகவே இவை குடும்பத்துக்கு உள்ளேயே இருக்க வேண்டிய செய்திகள். அவை அகம், அகத்திணை என்று பிரித்தார். அகத்திணை அல்லாத மற்றவையெல்லாம் புறத்திணை. புறத்திலே வெற்றி, வீரம், கொடை, புகழ், கடவுள் நம்பிக்கை, நிலையாமை போன்ற கருத்துக்கள் புறத்திலே அடங்கும். அகமும் புறமுமாக நம்மிடத்திலே ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருந்தன. இந்த பாடல்களெல்லாம் இப்படி தனித்தனி பாடல்களாக இருந்தால் கால வெள்ளத்தில் கரைந்து போகுமோ, மறைந்து போகுமோ, பிறருக்கு பிற்காலத்தில் பயன்படாமல் போய்விடுமோ என்று எண்ணிய மன்னர்கள் அவற்றை நூலாக தொகுக்குமாறு புலவர்களுக்கு ஆணையிட்டனர். அதற்கேற்ப தனிப்பாடல்களை நூலாக புலவர்கள் தொகுத்தார்கள். 3 வரியிலிருந்து 40 வரிக்கு உள்ள பாடல்களை 8 நூல்களாக தொகுத்தார்கள். அந்த 8 நூல்களுக்கும் ஒட்டுமொத்தமான பெயர் 8 தொகை. அந்த நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 1810, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற 8 நூல்கள். 40 வரிக்கு மேலே உள்ள நீண்ட பாடல்களை 10 பாடல்களை தேர்ந்தெடுத்து அவற்றை 10 நூல்களாக்கினார்கள். அந்த 10 நூல்களுக்கும் மொத்தமான பெயர் 10 பாட்டு. இந்த 10 பாட்டிலே உள்ள நூல்கள் திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, புறநூறாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, மலைபடுகடாம். இது 8. இந்த 10 பாட்டு. இந்த 8 தொகையும் 10 பாட்டுமாகிய 18 நூல்கள் தான் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் என்றால் சங்க காலத்திலே உருவாக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட இலக்கியம். சங்ககாலம் என்பது கிமு 300 முதல் கிபி 300 வரை என்பதிலே அறிஞர்களிடத்திலே கருத்து ஒற்றுமை இருக்கிறது. இருந்தாலும் சிலர் சங்க காலத்தினுடைய ஆரம்ப காலத்தை கிமு 300க்கு முன்னும் பின்னுமாகவும், அதனுடைய இறுதி காலத்தை கிபி 300க்கு முன்னும் பின்னுமாகவும் கணக்கிடுவார்கள். அது எவ்வாறு இருந்தாலும் நம்மை பொறுத்தவரையில் சங்க காலம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்த காலம் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தொகுக்கப்பட்ட நூல்களில் புறநானூறும் ஒன்று. புறநானூறு ஒரு அரிய நூல், உன்னதமான நூல். அந்த நூலில் பலவிதமான செய்திகளை பார்க்கலாம். அங்கே புறநானூற்றிலே வீரத்தின் விளையோடமாக விளங்கிய வேந்தர்களை காணலாம், களிரெறிந்து பெயர்ந்த காளையரை காணலாம், வரையாது வாரி வாரி வழங்கிய மன்னர்களை பார்க்கலாம். மற்றும் நீங்கள் அதிலே புறநானூற்றிலே நம்முடைய வாழ்வியலை பார்க்கலாம். வாழ்வியல் மட்டுமல்லாமல் நம்முடைய வரலாற்றையும் பார்க்கலாம். வாழ்வியலும் வரலாற்றும் அடங்கிய நூல் புறநானூறு தான். இந்த நூலை பற்றி சொல்லுகின்ற பொழுது செந்தமிழ்ச்சுடர் இலக்குவனார் புறநானூறு தான் தமிழனின் அடையாளம் என்பார். இந்த நூல் நம் தமிழனாகிய ஒவ்வொருவரும் அவசியம் படிக்க வேண்டிய நூல். இந்த நூலினுடைய அருமை பெருமைகளை எடுத்துரைக்க இங்கே நம்முடைய அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கின்றனர். இந்த நூலில் உள்ள பாடல்களை இசையாக பாட்டி காட்டுவதற்கு இளைஞர்களும், நாட்டியமாக நடித்து காட்டுவதற்கும், நாட்டியமாக ஆடி காட்டுவதற்கும், நாடகமாக நடித்து காட்டுவதற்கும் கலைஞர்கள் காத்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் இன்றும் நாளையும் நிகழக்கூடிய நிகழ்வுகள். இவற்றை கண்டும் கேட்டும் மகிழுங்கள். ஆனால் அத்தோடு நிறுத்தி விடாமல் புறநானூற்றை படியுங்கள். அங்கேதான் நம்முடைய வரலாறு, நம்முடைய வாழ்வியல் இருக்கிறது. புறநானூற்றை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, சங்ககால வாழ்க்கையிலே இருந்த பாராட்டத்தக்க பண்பாடுகள் என்ன, அந்த பாராட்டத்தக்க பண்பாடுகள் இன்றைய தமிழகத்திலே, தமிழரிடத்திலே, உலகளவே தமிழரிடத்திலே உள்ளதா,
அதுபோலவே நம்முடைய குறைபாடுகள் என்ன? சில குறைபாடுகள் இருந்தன நம்முடைய சமுதாயத்திலே. அந்த குறைபாடுகள் இன்றும் நம்மிடத்திலே உள்ளனவா? குறைபாடுகளை நாம் நீக்கிவிட்டோமா என்பதையும் சிந்தித்து பாருங்கள் என்று வேண்டிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். வணக்கம்.